ரொம்ப ஆச்சரியமா சம்பிரோக்ஷணம் நடந்திருக்கிற திருத்தலம். பெருமானை சிறுபுலியூர்ல போய் சேவித்தோம்னா அந்த சின்ன பாலசயனத்தில் எழுந்துருளி இருக்கிறார். அருகருகில இந்த காவேரி கரையிலையோ தஞ்சாவூர் பக்கத்திலேயோ சோழ தேசத்திலேயோ எத்தனை திவ்ய தேசங்கள். அதுல ஒண்ணுதான் கண்ணன் கவித்தலம். கிருஷ்ணக்ஷேத்திரங்களிலே ஒன்றுதான் கபிஸ்தலம். அங்கதான் கஜேந்திரவரதன். கஜேந்திரவரதனுக்குத்தான் ஹரின்னு திருநாமம். அந்த ஹரியையும் ஹரியனுடைய வாக்கையும் யார் உள்ளத்தில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பிறரோடே சண்டையிட மாட்டார்கள், பூசல்களுக்கு ஆளாக மாட்டார்கள் என்று திருமழிசையாழ்வார் பாவனையோடு இங்க பார்க்கலாம். ஆராத்யாப துராராத்யம் விஷ்ணோஸ்தத் பரமம் பதம் திதிக்ஷயா கருணையா மைத்ரியாச்ச அகில ஜந்துஷு. வைஷ்ணவர்கள் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும்னு அடையாளம் சொல்லுகிறார். திதிக்ஷயா பொறுமையோடு இருக்க வேண்டும், கருணையா கருணையோடு இருக்க வேண்டும், மைத்ரியா அனைவரிடத்திலையும் நட்பு காட்ட வேண்டும், அகில ஜந்துஷு இது நமக்கு வேண்டியவனிடத்துல மட்டுமல்ல அனைத்து ஜந்துக்களிடத்திலையும் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் பொறுமை காக்க வேண்டும், கருணை காட்ட வேண்டும், நட்பு காட்ட வேண்டும். சமத்வேனச்ச சர்வாத்மா பகவான் சம்பிரசீததி. சமத்வேன அனைத்து ஜீவராசிகளையும் சமமாக பார்க்க வேண்டும். அப்பதான் பெருமாளுக்கு திருப்தி ஏற்படுமா. அவர் மேலேருந்து பார்த்துட்டே இருப்பார் போல் இருக்கு. இவன் யாரிடத்திலேயான விரோத மனப்பான்மையோடு இருக்கானா, யாரையான ஹிம்சிக்கிறானா, யாரையான உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மாற்றி நினைக்கிறானா. இப்படி நினைச்சா நம்ம பத்தி பெருமாளுக்கு திருப்தி ஏற்படாதான். அப்படி இல்லாமல் அனைவரிடத்திலும் நட்பு, கருணை, பொறுமை, எல்லாரையும் சமமாக நினைத்தல், இப்படி ஒருத்தன் இருந்துட்டால் நம்ம கண்டு பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தி ஏற்படுறது. அவர் மகிழ்ந்துட்டா எதுதான் நமக்கு கிடைக்காமல் போகும். நம்ம ஒத்தொத்தரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பகவானுடைய மகிழ்ச்சிக்காக இருக்க வேண்டும். அவர் மகிழ்வதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருந்தால் தானே நம்மளை ரொம்ப சுகமா பகவான் வச்சுட்டு போறார். அவருடைய திருவடிகளையும் கொடுப்பார், இவ்வுலகத்தில் நன்மையும் ஏற்படுத்துகிறார். ஏவம் பிரவர்த்ததே சர்கா ஸ்திதிஹி சம்யம ஏவச்ச குணவதிகராத் ராஜன் மாயா பரமாத்மனஹ நிமித்த மாத்திரம் தத்ராசீத் நிர்குணஹா புருஷர்ஷபா. இந்த உலகத்தை அத்தனையும் அந்த பகவான் தான் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். அவனையே நீ நேரே கண்டவன். அவனார்னு உனக்கு தெரியுமே பிள்ளாய். சஹ அனந்தஹ அந்தகரஹா காலஹ அநாதிஹி ஆதிகிருத்து அவ்யயஹ ஜனம் ஜனேன ஜனயன் மாரயன் மிருத்யுனா அந்தகம். சஹ அந்த பரபிரம்மமான நாராயணன் அனந்தஹ எந்தவித அளவுக்கும் உட்படாதவன், காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ அனந்தமானவன், அந்தமற்றவன். அந்தகரஹா காலஹ ஆனா அவனவனுடைய காலத்தை கொண்டு அவனவனை முடிக்க கூடியவன். மரண தேவதையை கொண்டு ஒருத்தனை முடிக்கிறான், பிறப்பிக்கிற தேவதையை கொண்டு ஒருத்தனை பிறப்பிக்கிறான். அப்ப எம்பெருமானி வேதத்தினை நடத்துகிறான், அவனவனுடைய கர்மாதீனமாக நடத்துகிறான்னு புரிந்துகொள். அதை விட்டு விட்டு உன் கூட பிறந்தவனை ஒருத்தன் கொன்னுட்டான்ங்கிறதுக்காக ஊரையே அழிக்க வேணும்னு முற்பட்டால் அந்த ஊரா இதற்கு காரணம் பொறுப்பேற்க போகிறது? நீ கேள்வி கேட்கணும்னாலும் அனைத்தையும் படைத்தவனை, இவனுடைய கர்மத்திற்கு அனுகுணமாக இவனை கொன்னு முடித்தவனை, அப்படிப்பட்ட பகவானை கேட்க வேண்டுமே தவிர எதற்கு இவர்களை போய் கொல்ல முற்படுகிறாய்? ஜனம் ஜனேன ஜனயன்னு மேலே சொல்றார். கேச்சித்து கர்ம வதந்தி ஏனம் சுவாவம் அபரே நிருப ஏகே காலம் பரே தெய்வம் பும்சகா காமம் உதாபரே. ஒருத்தன் படும் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் எது காரணமாக இருக்கும்னு ஊரில் பல பேர் பல வகையாக சொல்லுகிறார்கள். சில பேர் நாம் படுற சுகதுக்கத்துக்கெல்லாம் நாம பண்ணிருக்கிற கர்மம் காரணம்னு சொல்றார்கள். சிலர் அது அவரவர்களுடைய ஸ்வபாவம், அவரவருடைய தன்மை, அது காரணம்னு சொல்றார்கள். இன்னும் சிலர் காலம் காரணம், காலம் மாறி போச்சுன்னா எல்லாம் சரியா போடும், காலம் நன்னால படுறோம் அப்படின்னு காலத்தை சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் தெய்வமே காரணம், நான் நன்னா இருக்கிறது நன்னா இல்லாது எல்லாத்துக்குமே தெய்வம்தான் காரணம் என்று சொல்றார்கள். இன்னும் சில பேர் காமமுதாபரே, அவனுடைய விருப்பு வெறுப்புகள் காரணம். சுகப்படணும்னு விருப்பப்பட்டா சுகப்பட போறோம், இல்லைன்னா வெறுப்பு துக்கம்தான் பட போறோம் என்று ஒத்தொத்தர் ஒன்னொன்னை காரணமாக சொல்லுகிறார்கள். கர்மம் காரணமாக பிறவி, பிறவி காரணமாகத்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். ஆகையால் பிள்ளாய் சண்டை இடாதே, நிறுத்து. ஏகாகிர சித்தத்தோடே மனதை ஒருநிலைப்படுத்தி பெருமானை குறித்து தியானம் பண்ணு. நீ அதற்காக பிறந்தவன், உள்ளத்தில் பகவானை வைத்திருப்பவன். இந்த சண்டை இடாதே என்று சொன்னார்கள். யஃப் பஞ்சவருஷோ ஜனனீம் துவம் விகாய மாதுகு சபத்னியா வச்சசா பின்ன மன்மனா துவம் பிரத்யகாத்மனி ததா பகவத் அனந்த ஆனந்தமாத்திர உபபன்ன சமஸ்த சக்தௌ.
பகவானு குறித்து தியானம் பண்ண பண்ண உன்னிடத்தில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் தொலைந்து போகும். பேத புத்தி போயிடும். இவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அந்த புத்தியும் கொலைந்து போகும். அப்படி செய்வாய் என்று தாத்தா உபதேசித்தார். அப்புறம் கடைசியா சொல்றார், யாரான ஒருத்தர் கோபத்தோடு இருந்தால் அவனை கண்டு லோகமே பயப்படுகிறது பிள்ளாய். அதனால நீ கோபத்தை விட்டுடு, சண்டையும் விட்டுடு என்று சுவாயம்புவ மனு சொல்ல, அப்படியே அதை ஏற்றுக்கொண்டான் துருவன். அதுதான் நல்லவர்களுக்கு சாட்சி. அதை ஏற்றுக்கொண்டவன் உடனே சண்டையை நிறுத்தினான். அது கண்டு ஆனந்தப்பட்ட குபேரர் அவ்விடத்திலே தோன்றி துருவனுக்கு வேண்டிய வரங்கள் அத்தனையும் கொடுக்கிறார். என்ன வரம் பெற்றான் கருத்தை அடுத்த நாள் பார்ப்போம்.